பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கு அப்போஸ்தலர் அதிகாரம் 20 28 முடிய மொத்தம் 100 கேள்விகள் கேட்கப்படும். இந்த வீடியோ உங்களுக்கு பிரயோஜனமா இருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கேள்வி 1. எவர்கள் பவுலுக்கு தீமை செய்யும்படி ரகசியமான யோசனை பண்ணினார்கள்? பதில் யூதர்கள். கேள்வி 2. பவுல் எது மட்டும் பிரசங்கித்தார்? பதில் நடுராத்திரி. கேள்வி 3. நித்திரை மயக்கத்தினால் சாய்ந்து 3ஆம் மெத்தையிலிருந்து கீழே விழுந்தது யார்? பதில் ஐத்திகு. கேள்வி 4. பவுல் யாரை அணைத்துக் கொண்டு கலங்காதிருங்கள், இவன் உயிர் இவனுக்குள் இருக்கிறது என்றார்? பதில் ஐத்திகு. கேள்வி 5. பவுல் எபேசுவுக்கு ஆள் அனுப்பி யாரை வரவழைத்தார்? பதில் சபையின் மூப்பரை. கேள்வி 6. யூதருடைய தீமையான யோசனைகளால் பவுலுக்கு நேரிட்ட சோதனைகளோடும் பவுல் யாரை சேவித்தார்? பதில் கர்த்தரை சேவித்தார். கேள்வி 7. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பதை குறித்து பவுல் யாருக்கு அறிவித்தார்? பதில் யூதருக்கும் கிரேக்கருக்கும். கேள்வி 8. பவுல் ஆவியிலே கட்டுண்டவனாய் எங்கே போகிறேன் என்றார்? பதில் எருசலேமுக்கு. கேள்வி 9. பவுல் எதை அருமையாக எண்ணேன் என்றார்? பதில் தன் பிராணனையும். கேள்வி 10. தேவன் தம்முடைய சுய இரத்தத்தினாலே எதை சம்பாதித்துக் கொண்டார்? பதில் தமது சபையை. கேள்வி 11. நான் போன பின்பு மந்தையை தப்ப விடாத கொடிதான எது உங்களுக்குள்ளே வரும்? பதில் ஓநாய்கள். கேள்வி 12. பவுல் இரவும் பகலும் கண்ணீரோடே இடைவிடாமல் எத்தனை வருஷ காலமாய் புத்தி சொல்லிக் கொண்டு வந்தார்? பதில் 3 வருஷ காலமாய். கேள்வி 13. பவுல் எதை இச்சிக்கவில்லை என்றார்? பதில் ஒருவனுடைய வெள்ளியையாகிலும் பொன்னையாகிலும் வஸ்திரத்தையாகிலும். கேள்வி 14. வாங்குகிறதை பார்க்கிலும் எது பாக்கியம் என்று கர்த்தராகிய இயேசு சொன்னார்? பதில் கொடுக்கிறதே பாக்கியம். கேள்வி 15. பவுல் முழங்காற்படியிட்டு அவர்கள் எல்லாரோடும் கூட என்ன செய்தார்? பதில் ஜெபம் பண்ணினார். கேள்வி 16. தீரு பட்டணத்துறையில் சீஷரை கண்டு எத்தனை நாள் தங்கினார்கள்? பதில் 7 நாள். கேள்வி 17. எங்கே முழங்காற்படியிட்டு ஜெபம் பண்ணினார்கள்? பதில் கடற்கரையிலே. கேள்வி 18. செசாரியா பட்டணத்துக்கு வந்து எந்த சுவிசேஷகனுடைய வீட்டிலே தங்கினார்கள்? பதில் பிலிப்பு. கேள்வி 19. தீர்க்க தரிசனம் சொல்லுகிற கன்னிய ஸ்திரீகளாகிய 4 குமார்த்திகள் யாருக்கு இருந்தார்கள்? பதில் பிலிப் என்னும் சுவிசேஷகனுக்கு.
கேள்வி 20 யூதேயாவிலிருந்து வந்த தீர்க்கதரிசி யார்? பதில் அகபு. கேள்வி 21 அகபு யாருடைய கச்சையை எடுத்து தன் கைகளையும் கால்களையும் கட்டிக்கொண்டார்? பதில் பவுலினுடைய கச்சையை. கேள்வி 22 சேனாபதியையும் போர் சேவகரையும் அவர்கள் கண்டபோது யாரை அடிக்கிறதை விட்டு நிறுத்தினார்கள்? பதில் பவுலை அடிக்கிறதை. கேள்வி 23 பவுல் சேனாபதியினிடத்தில் எந்த பாஷை பேசினார்? பதில் கிரேக்கு. கேள்வி 24 பவுல் யார்? பதில் சிலிசியா நாட்டிலுள்ள கீர்த்தி பெற்ற தர்சு பட்டணத்து யூதன். கேள்வி 25 பவுல் ஜனங்களிடத்தில் எந்த பாஷை பேசத் தொடங்கினார்? பதில் எபிரேயு. கேள்வி 26 பவுல் எந்த பாஷையிலே பேசுகிறதை கேட்ட பொழுது அமைதலா இருந்தார்கள்? பதில் எபிரேயு பாஷையிலே. கேள்வி 27 பவுல் யாருடைய பாதத்தின் அருகே வளர்ந்தார்? பதில் கமாலியேலின். கேள்வி 28 பவுலை சுற்றி எது பிரகாசித்தது? பதில் சடிதியாய் வானத்திலிருந்து பேரொளி. கேள்வி 29 பவுல் தரையிலே விழுந்த பொழுது எந்த சத்தத்தை கேட்டார்? பதில் சவுலே சவுலே நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் என்கிற சத்தம். கேள்வி 30 கர்த்தர் நீ எழுந்து எங்கே போ என்று பவுலுடனே சொன்னார்? பதில் தமஸ்குவுக்கு. கேள்வி 31 வேத பிரமாணத்தின்படியே பக்தியுள்ளவன் யார்? பதில் அனனியா. கேள்வி 32 பவுல் தேவாலயத்திலே ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கையில் எப்படி அவரை தரிசித்தேன் என்றார்? பதில் ஞான திருஷ்டி அடைந்து. கேள்வி 33 யாரை கொலை செய்தவர்களின் வஸ்திரங்களை பவுல் காத்து கொண்டிருந்தார்? பதில் ஸ்தேவானை. கேள்வி 34 பவுல் எந்த மனுஷனை அடிக்கிறது உங்களுக்கு நியாயமா என்றார்? பதில் ரோமனும் நியாயம் விசாரிக்கப்படாதவனுமாயிருக்கிற மனுஷனை. கேள்வி 35 நானோ எதற்காக பிறந்தேன் என்று பவுல் சொன்னார்? பதில் இந்த ஸ்லாக்கியத்திற்குரியவனாக. கேள்வி 36 பவுலின் வாயிலே அடியுங்கள் என்று கட்டளையிட்டது யார்? பதில் பிரதான ஆசாரியனாகிய அனனியா. கேள்வி 37 பவுல் வெள்ளை அடிக்கப்பட்ட சுவரே தேவன் உம்மை அடிப்பார் என்று யாரே சொன்னார்? பதில் பிரதான ஆசாரியனாகிய அனனியா. கேள்வி 38 உயிர்த்தெழுதல் இல்லை என்றும் தேவதூதனும் ஆவியும் இல்லை என்றும் சொல்லுகிறவர்கள் யார்? பதில் சதுசேயர். கேள்வி 39 அன்று ராத்திரியிலே கர்த்தர் பவுலின் அருகே நின்று என்ன சொன்னார்?
பதில் பவுலே திடன்கொள், நீ என்னை குறித்து எருசலேமிலே சாட்சி கொடுத்தது போல ரோமாவிலும் சாட்சி கொடுக்க வேண்டும் என்று. கேள்வி 40. யாரை கொலை செய்யும் அளவும் புசிப்பதும் இல்லை குடிப்பதும் இல்லை என்று சபதம் பண்ணிக் கொண்டார்கள். பதில் பவுலை. கேள்வி 41. யூதர்கள் செய்த சற்பனையை யார் பவுலுக்கு அறிவித்தது? பதில் பவுலினுடைய சகோதரியின் குமாரன். கேள்வி 42. தேசாதிபதி யார்? பதில் பெலிக்ஸ். பதில் தேசாதிபதியாகிய பெலிக்ஸுவுக்கு நிருபத்தை எழுதினது யார்? பதில் கிலவுதியு லீசியா. கேள்வி 44. போர் சேவகர் சவுலை கூட்டிக் கொண்டு ராத்திரியிலே எங்கே போனார்கள்? பதில் அந்திப்பத்திரி ஊருக்கு. கேள்வி 45. பவுலை எந்த அரமனையிலே காவல் பண்ணும்படி கட்டளையிட்டார்கள்? பதில் ஏரோதின் அரமனையிலே. கேள்வி 46. நியாய சாதுரியனாயிருந்தது யார்? பதில் தெர்த்துல்லு. கேள்வி 47. பவுலை எப்படி கண்டறிந்தோம் என்றார்கள்? பதில் நசரேயருடைய மதபோதகத்துக்கு முதலாளியாக. கேள்வி 48. பவுல் தொழுது கொள்ளும்படியாக எருசலேமுக்கு போனது முதல் பெலிக்ஸ் விசாரணை வரைக்கும் எத்தனை நாள் ஆயிற்று? பதில் 12 நாள். கேள்வி 49. பவுல் அநேக வருஷங்களுக்கு பின்பு எதற்காக வந்தேன் என்றார்? பதில் தர்ம பணத்தை ஒப்புவிக்கவும் காணிக்கைகளை செலுத்தவும். கேள்வி 50. ஆசியா நாட்டாரான சில யூதர்கள் பவுலை எங்கே கண்டார்கள்? பதில் தேவாலயத்திலே. கேள்வி 51. பவுல் எந்த சொல்லின் நிமித்தமே அன்றி வேறொன்றின் நிமித்தமும் குற்றம் காணப்படவில்லை என்றான்? பதில் மரித்தோர் உயிர்த்தெழுந்திருப்பதை குறித்து. கேள்வி 52. பெலிக்ஸுவின் மனைவி யார்? பதில் துர்சில்லா. கேள்வி 53. பவுல் எதை கொடுப்பான் என்று பெலிக்ஸ் நம்பிக்கையுள்ளவனாயிருந்தான்? பதில் பணம் கொடுப்பான் என்று. கேள்வி 54. 2 வருஷம் சென்ற பின்பு பெலிக்ஸ் என்பவனுக்கு பதிலாய் யார் தேசாதிபதியாக வந்தது? பதில் பொர்க்கியு பெஸ்து. கேள்வி 55. பெலிக்ஸ் யாருக்கு தயவு செய்ய மனதாய் பவுலை காவலில் வைத்து விட்டு போனான்? பதில் யூதருக்கு. கேள்வி 56. பெஸ்து எத்தனை நாட்களுக்கு பின்பு செசாரியாவிலிருந்து எருசலேமுக்கு போனான்? பதில் 3 நாளான பின்பு. கேள்வி 57. பவுல் யாருக்கு முன்பாக நிற்கிறேன் என்று சொன்னார்? பதில் ராயருடைய நியாயாசனத்துக்கு முன்பாக. கேள்வி 58. பவுல் யாருக்கு அபயமிடுகிறேன் என்றான்? பதில் ராயருக்கு. கேள்வி 59. பெஸ்துவை கண்டு கொள்ளும்படி செசரியாவுக்கு வந்தது யார்? பதில் அகிரிப்பா ராஜாவும் பெர்னிகேயாலும்.
கேள்வி 60. பவுல் சொல்லுகிறதை நானும் கேட்க மனதாயிருக்கிறேன் என்றது யார்? பதில் அகிரிப்பா ராஜா. கேள்வி 61. யாருடைய கட்டளையின்படி பவுல் கொண்டு வரப்பட்டான்? பதில் பெஸ்து. கேள்வி 62. குற்றம் சாட்டினவர்கள் பட்சமாய் பவுலை மரணத்திற்கு ஒப்பு கொடுக்கிறது யாருக்கு வழக்கமல்ல என்றான்? பதில் ரோமருக்கு. கேள்வி 63. யார் செய்த குற்றங்களை எடுத்து காட்டாமல் அனுப்புகிறது புத்தியீனமான காரியம்? பதில் காவல் பண்ணப்பட்ட ஒருவன். கேள்வி 64. பவுல் மரணத்துக்கு பாத்திரமான தொன்றையும் செய்யவில்லை என்று அறிந்து கொண்டது யார்? பதில் பெஸ்து. கேள்வி 65. பெஸ்து எருசலேமிலே எத்தனை நாள் சஞ்சரித்தான்? பதில் 10 நாள். கேள்வி 66. ஆதி முதல் பவுல் நடந்த நடக்கையை யார் அறிந்திருந்தார்கள்? பதில் யூதர்கள். கேள்வி 67. யாருக்கு விரோதமாய் அநேக காரியங்களை நடப்பிக்க வேண்டும் என்று நினைத்திருந்தேன் என்று சொன்னார்? பதில் நசரேயனாகிய இயேசுவின் நாமத்திற்கு. கேள்வி 68. பவுல் யாரை சிறைச்சாலைகளிலே அடைத்தேன் என்றான்? பதில் பரிசுத்தவான்களில் அநேகரை. கேள்வி 69. பவுல் பரிசுத்தவான்களை எதற்காக கட்டாயப்படுத்தினார்? பதில் தேவதூஷணம் சொல்ல. கேள்வி 70. முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாவென்று எந்த பாஷையிலே ஒரு சத்தத்தை கேட்டார்? பதில் எபிரேயு. கேள்வி 71. யாருடைய அதிகாரத்தை விட்டு தேவனிடத்திற்கும் திரும்பும்படிக்கு உன்னை அனுப்புகிறேன் என்றார்? பதில் சாத்தானுடைய. கேள்வி 72. பவுல் எதை பெற்று இந்நாள் வரைக்கும் சிறியோருக்கும் பெரியோருக்கும் சாட்சி கூறி வருகிறேன் என்றார்? பதில் தேவ அனுக்கிரகம் பெற்று. கேள்வி 73. மரித்தோர் உயிர்த்தெழுதலில் யார் முதன்மையானவர்? பதில் இயேசு கிறிஸ்து. கேள்வி 74. பவுலே நீ பிதற்கிறாய், எது உனக்கு பைத்தியம் உண்டாக்குகிறது என்றான்? பதில் அதிக கல்வி. கேள்வி 75. நான் கிறிஸ்தவனாகிறதற்கும் கொஞ்சம் குறைய நீ என்னை சம்மதிக்க பண்ணுகிறாய் என்றது யார்? பதில் அகிரிப்பா ராஜா. கேள்வி 76. இத்தாலியா தேசத்துக்கு போகும்படி பவுலை யாரிடத்தில் ஒப்புவித்தார்கள்? பதில் யூலியு. கேள்வி 77. தெசலோனிக்கே பட்டணத்தானாகிய யார் எங்களுடனே கூட இருந்தான்? பதில் அரிஸ்தார்க்கு. கேள்வி 78. பவுலை பட்சமாய் நடப்பித்தது யார்? பதில் யூலியு. கேள்வி 79. இத்தாலியாவுக்கு போகிற எந்த கப்பலை நூற்றுக்கு அதிபதி கண்டு எங்களை அதில் ஏற்றினான்? பதில் அலெக்சாந்திரியா. கேள்வி 80. நூற்றுக்கு அதிபதி யாரை அதிகமாய் நம்பினான்? பதில் மாலுமியையும் கப்பல் எஜமானையும்.
கேள்வி 81. பவுலே, பயப்படாதே, நீ ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும் என்றது யார்? பதில் தூதனானவன். கேள்வி 82. எத்தனை நாளாய் ஒன்றும் சாப்பிடாமல் பட்டினியாயிருந்தார்கள்? பதில் 14 நாளாய். கேள்வி 83. பவுல், உங்கள் தலையிலிருந்து எது விழாது என்றான்? பதில் ஒரு மயிரும். கேள்வி 84. கப்பலில் எத்தனை பேர் இருந்தார்கள்? பதில் 276 பேர். கேள்வி 85. 100க்கு அதிபதி யாரை காப்பாற்ற மனதாயிருந்தான்? பதில் பவுலை. கேள்வி 86. எந்த தீவிலே கரை சேர்ந்தார்கள்? பதில் மெலித்தா. கேள்வி 87. விரியன் பாம்பு யாருடைய கையை கவ்விக்கொண்டது? பதில் பவுலின். கேள்வி 88. யார் அந்த பூச்சியை தீயிலே உதறி போட்டது? பதில் பவுல். கேள்வி 89. யாரை தேவன் என்று சொல்லிக் கொண்டார்கள்? பதில் பவுலை. கேள்வி 90. தீவுக்கு முதலாளி யார்? பதில் பூப்பிலியு. கேள்வி 91. பவுல் யாரிடத்திற்கு போய் ஜெபம் பண்ணி அவன் மேல் கைகளை வைத்து அவனை குணமாக்கினார்? பதில் பூப்பிலியுவினுடைய தகப்பன். கேள்வி 92. மெலித்தா தீவிலே எத்தனை மாதம் தங்கினார்கள்? பதில் 3 மாதம். கேள்வி 93. சகோதரரை கண்டு 7 நாள் தங்கி பின்பு எங்கே போனார்கள்? பதில் ரோமாபுரிக்கு. கேள்வி 94. 3 நாளைக்கு பின்பு பவுல் யாரை வரவழைத்தார்? பதில் யூதரில் பிரதானமானவர்களை. கேள்வி 95. பவுல் சொன்னவைகளை சிலர் விசுவாசித்தார்கள், சிலர் என்ன செய்தார்கள்? பதில் விசுவாசியாதிருந்தார்கள். கேள்வி 96. இந்த ஜனத்தின் இருதயம் எப்படி இருக்கிறது? பதில் கொழுத்திருக்கிறது. கேள்வி 97. பரிசுத்த ஆவி எந்த தீர்க்கதரிசியை கொண்டு நம்முடைய பிதாக்களுடனே நன்றாய் சொல்லியிருக்கிறார்? பதில் ஏசாயா. கேள்வி 98. தேவனுடைய ரட்சிப்பு யாருக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது? பதில் புறஜாதியாருக்கு. கேள்வி 99. பவுல் வாடகைக்கு வாங்கியிருந்த வீட்டிலே எத்தனை வருஷம் தங்கினார்? பதில் 2 வருஷம். கேள்வி 100. மிகுந்த தைரியத்துடனே தடையில்லாமல் எதை குறித்து பிரசங்கித்தார்? பதில் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து. God bless you.